ஐயா டீம்ஸ் மேன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு டீம்ஸ் மேன நான் பார்த்ததே இல்ல ஐயா! அப்படின்ற மாதிரி மீண்டும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ராகுல் அவர்கள் வந்து ஒரு ஹால்ஃப் செஞ்சுரிய போட்டிருக்காரு. போன தடவையாவது வந்து 60 வந்து ஒரு 53 பால் அடிச்சாரு. இந்த தடவ 66 43 பால் அடிக்கிறாரு. இன்னும் சூப்பரா வேகமா அடிக்கிறாரு. இன்னும் லேட்டா ஆக்சுவலா உள்ள வந்தாரு. ஆனாலுமே அடிக்கிறாரு. போன தடவ ஒரு 31வது ஓவர்ல அடிச்ச உள்ள வந்த ராகுல் இந்த மேட்ச்ல 36த் 37த் ஓவர்ல தான் உள்ள வராரு. ஆனாலும் இந்த குறுகிய கேப்ல அவர் வந்து இந்த 14 ஓவர்ஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸை பிளேஸ் பண்ணி வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் சில அடியெல்லாம் ஐயோ இந்த கடைசி ஓவர்ல அதுதான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஓவர் ஆஃப் த மேட்சே. ஃபாஸ்ட் பவுலரை முட்டி போட்டு அதாவது எவ்வளவு டைமிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் இந்த அந்த 43 பால்ல பண்ணியிருந்தா இந்த 40 பால்கள் வரும்போது முட்டி போட்டு ஃபாஸ்ட் பவுலரை டைமிங்கோட அடி அடியாருங்க. ஸ்வீப்ல 6 4ன்னு யாருங்க இந்த மனுஷன்? நிஜமா சொல்லணும்னா இவ்வளோ பொசிஷன் சேஞ்சஸ் ஒரு ஷார்ட் டைமுக்குள்ள பண்ணா அதை வந்து எந்த ஒரு பிளேயர்னாலையும் தாக்கு பிடிக்கவே முடியாதுங்க. அதுவும் இந்தியன் டீம்ல நீ விட்டா பிடிக்க வேற ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற ஒரு காம்படிட்டிவ் செனாரியோல வேற யாராவது இருந்தா ஓடி போயிருப்பாங்க இந்த நேரத்துக்கு. இவர் ஒருத்தர்னால தான் இப்படிப்பட்ட ஒரு செனாரியோலையும் சரி ஓகே நீ எங்க வேணா இறக்கு, ஏன் வேலை ரன் அடிக்கிறது, ஏன் வேலை டீம் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாசா விளையாடிட்டு இருக்காருங்க. தி பெஸ்ட்டுங்க.